கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஆண்டவர் நிறைய செய்வார். அன்பாதவே, இன்று நாம் தாயாம் திருவை யாருடைய விழாவை கொண்டாடுகிறது? புனித மகதலேன் மரியாவுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த நல்ல நாளில் உங்களை தேடலில் தெளிவு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருவிவிலியத்தில் 6க்கு மேற்பட்ட மரியாக்கள் கொடுக்கப்படுகின்றது. திருவிவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் மரியா என்ற ஒரு பெயர் 6க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக மகதலேன் மரியா என்பதற்கு மகதலேன் ஊரை சார்ந்த மரியா என்று அடைமொழி வைத்து கூறுகின்றார்கள். ஏனென்றால் நிறைய மரியாக்கள் இருக்கின்றார்கள். முக்கியத்துவம் கொடுக்க இந்த மரியா யார் என்று அடையாளம் காட்ட இந்த ஊர் மகதலேன் என்று கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த மகதலேன் என்ற இந்த ஊரில் மிக அதிகமாக பணக்காரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஊரில் அதிகமான வியாபாரங்கள் நடந்து வந்தன. அதனால்தான் அவர் 7 பேய் பிடித்தவர் என்று இன்றைய திருவிவிலியத்தில் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8:2 மிக அழகாக எடுத்து கூறுகிறது. இவர் 7 தீ ஆவிகள் பிடித்த ஒரு நபர் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த 7 என்பது எதனை குறிக்கிறது? முழுமையை குறிக்கிறது. அதனால் மகதலே மரியாள் முழுமையாக தீ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று இதனை வெளிப்படுத்துகின்றது. அதே போன்றுதான் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16:9 இதனை வெளிப்படுத்துகிறார். இதே ஒரு செய்தியை அங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பாக இதை தொடர்ந்து யோவா நற்செய்தியில் அதிகாரம் 19:25 சிலுவையில் அடியில் தாய் மரியாவோடு மகதலே மரியா இருக்கின்றார். இதுதான் மகதலே மரியாவுக்கு திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு இடங்களாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தி அதிகாரம் 20 மகதலே மரியாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த மகதலே மரியாவுடைய விழாவில் நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? மறைந்த முன்னாள் திருத்தந்தை அவர்கள் இந்த மகதலே மரியாவுடைய விழாவை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு அவர் எடுத்து கூறுகின்றார். ஏனென்றால் இது ஒரு நினைவாக கொண்டாடப்படுகின்றது. நீங்கள் கொண்டாடலாம் அல்லது கொண்டாடாமல் இருக்கலாம் என்று ஒரு நினைவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் திருத்தந்தை இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மகதலே மரியாவுடைய விழாவை நாம் ஒரு விழாவாக திரு அவையில் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று நம்மை வினைகின்றார். இப்படியாக எதற்காக திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்தார் என்றால், அன்பார்ந்தவர்களே, மகதலே மரியாள் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண்ணாக இருந்தால். யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு அடையாளமே ஒன்று இல்லை. பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் மகதலே மரியா துணிச்சலோடு எழுந்து ஆண்டவரை காண செல்கின்றார். மன உறுதியோடு தைரியத்தோடு ஆண்டவரை காண செல்கின்றார். சீடர்களெல்லாம் ஒளிந்திருக்கின்றார்கள், பயந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பெண் தனியாக ஆண்டவரை காண செல்கின்றார். அந்த பெண்ணிற்கு துணிச்சல் என்பது ஒரு உயர்ந்த குணமாக இருக்கிறது. பொதுவாக தைரியம் துணிச்சல் என்பது யாரை குறிக்கும்? ஒரு ஆணுக்கு தான் சொல்லுவாங்க, ஆண் தான் தைரியமாக இருப்பார், துணிச்சலாக செயல்படுவார் என்று. அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தில் ஒரு பெண் துணிச்சலாக செயல்படுகின்றார். ஆணுக்கு நிகராக ஆணுக்கு மேலாக ஒரு பெண் செயல்படுகின்றார். அவர்தான் மகதலேன் மரியா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் துணிச்சலோடு செயல்பட வேண்டும். எதை வேண்டாமானால் நாம் அதனை எதிர்த்து நாம் போராடலாம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கின்றது. அது யார் என்றால் இது மகதலே மரியா என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பாக இன்றைய நற்செய்தியை நாம் 2ஆக பிரித்திருக்கின்றேன். மகதலே மரியாள் ஆண்டவரை காண்பதற்கு முன்பாகவும் ஆண்டவரை காண்பதற்கு பின்பாகவும் என்ற 2 வகையாக நான் பிரித்திருக்கின்றேன். முதலாவது, மகதலே மரியாள் எப்பொழுது ஆண்டவரை காண செல்கின்றாங்க? வாரத்தின்
முதல் நாள் எப்பொழுது? விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பாக ஆண்டவரை காண செல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இருள் என்பது எதனை குறிக்கிறது? திருவிவிலியத்தில் பாவத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் நம்மை ஆட்கொள்ளும் முன்பாக நாம் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும். அதான் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை காண செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? எதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? காலையில் எழுந்தவுடன் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக ஒரு அன்பனை தேடி ஒருவர் அலைந்து செல்கின்றார்கள். என்னுடைய அன்பன் எங்கே என்று அவர்கள் மூலை முடுக்கெல்லாம் அவர்கள் தேடி செல்கின்றார்கள். இறுதியாக தன்னுடைய அன்பனை அவர்கள் கண்டடைகின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முதல் முக்கியத்துவம் நாம் யாருக்கு கொடுக்கின்றோம்? ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்றோமா? அல்லது பணம் தான் எனக்கு முக்கியம், அதிகாரம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்கள் தான் எனக்கு முக்கியம் என்று நாம் சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பொதுவாக யூத சமுதாயத்தில் இறந்த ஒரு நபரை அடக்கம் செய்துவிட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க? சடங்குகள் செய்வாங்க. அது யூத சமுதாயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல 40 நாட்கள் சடங்குகள் செய்வாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? வந்தோம் கவுத்தோம் 3 நாளே முடிச்சுட்டு கிளம்பிடலாம், எங்களுக்கு வேலை இருக்குது சொல்லிட்டு 3 நாட்கள் அவர்கள் முடித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு விரைவான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக 3 நாளில் மகதல மரியா எதுக்கு போறாங்க? உயிர்த்த இயேசு ஆண்டவர் பார்க்க போறாங்களா? இல்லை, ஆண்டவருக்கு சடங்கு செய்ய போறாங்க. 3ஆம் நாள் இருக்கிறது, ஆண்டவருக்கு சடங்கு செய்ய வேண்டும் என்று யூத மரபுபடி மகதல மரியா செல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது மகதல மரியா என்ன எதுக்காக அழுகிறார்கள்? ஆண்டவரை காணோம், ஆண்டவரை யாரோ தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுது மகதல மரியா உயிர்த்த இயேசு ஆண்டவரை காண செல்லவில்லை, அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரை தான் அவள் காண சென்றாள். என்னுடைய ஆண்டவரை காணோம் என்று அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 2வது செய்தியாக நாம் எதற்காக அழுது கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறை திருப்பலிக்கு நான் வரவில்லை, தேவ நற்கருணை நான் உட்கொள்ளவில்லை என்று என்னைக்காவது ஒரு முறை நாம் அழுதிருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு முறை நான் முழுமையான திருப்பலி பங்கேற்கவில்லை என்பதற்காக என்றையாவது ஒரு முறை நாம் அழுதிருக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது, இப்படி வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது, இப்படி வாழ்க்கை பிள்ளை ஒழுங்காக வளர மாட்டேன் என்று பல்வேறு சமயத்தில் நாம் தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நாம் பிடிக்கும் பொழுது நிச்சயமாக அனைத்து காரியங்களும் ஆண்டவர் அதை விலக்கி விடுகின்றார். பல்வேறு சமயத்தில் நாம் தேவையில்லாத காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை நாம் வர முடியாது, ஆண்டவரை நான் காணவில்லை என்று நாம் ஒருபொழுதும் அழுதது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வெறுமையை உணரும்போது நிச்சயமாக ஆண்டவருக்காக நாம் அழ வேண்டும். அதுதான் இன்றைய திருப்பாடல் மிக அழகாக கூறுகின்றது. திருப்பாடல் 63, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அன்பானே, நம்முடைய உயிர் யார் மீது தாகம் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் மீது தாகம் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை மீது தாகம் கொண்டுள்ளோம்? பணத்தின் மீதா, செல்வத்தின் மீதா, அல்லது அடுத்த நபர் மீதா? இன்னைக்கெல்லாம் அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் இல்லை என்ற ஒரு அழுகையை நாம் உணர்ந்ததே நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போது நாம் அழ வேண்டும். ஆண்டவரே என்னை நிறைவாக ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை விட்டு எங்கு சென்றிருக்கிறாய் என்று நாம் அழும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்களை நாம் கழுவ வேண்டும். அதுதான் மகதல மரியாவுடைய பாவங்களை ஆண்டவர் கழுவினார். அதனால்தான்
நல்ல ஒரு சீடத்தியாக அவர் திகழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லை என்று நாம் அழ வேண்டும். மூன்றாவதாக, அங்கு 2 வானதூதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கேட்டாங்க? ஏன் அம்மா அழுகிறாய்? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில யாராவது ஒரு அழுவும் போது ஏனம்மா அழுகிறாய் என்று யாரை பார்த்து நாம கேட்டிருக்கின்றோமா? அப்படி கேட்கும் பொழுது, நான் எதற்காக தேவையில்லாத எனக்கு இந்த வம்பு, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு செய்யும் பொழுது இவையெல்லாம் நமக்கு ஏற்படாது, அதனால அழுது கொண்டிருப்பவர்கள் அழுது கொண்டிருக்கட்டும், நான் போனா என்னிடம் ஏதாவது கேட்பார்கள் என்ற ஒரு எதிர்நோக்கோடு அவர்களை நாம் கேட்காமல் இருப்போம். நண்பாந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒருவரை நாம் தேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவர் மனக்கவலையோடு கஷ்டங்களோடு இருக்கும் பொழுது ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயத்திலும் பல்வேறு நபர்கள் அழும்பொழுது நாம் பார்த்தும் பார்க்காமலே சென்றிருப்போம். எவ்வாறு சமாரியர் உடைய அந்த சமாரியுடைய நிகழ்வில் லேவியர்கள் குருக்கள் காணாமல் சென்றார்களோ, அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சமயத்தில் சமுதாயத்துடைய அவலங்களை பார்த்தும் பார்க்காமல் நாம் சென்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏனம்மா அழுகிறாய் என்று நாம் அடுத்தவரை பார்த்து கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றார். இதுதான் ஆண்டவர் பார்ப்பதற்கு முன்பாக மகதல மரியாவுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவரை கண்ட பிறகு மகதலுடைய மரியாவுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது மகதல மரியா என்ன நினைச்சாங்க? இவர் ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மரியா என்று சொல்லும் பொழுது ரவுனி என்று அவர் உணர்ந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரித்த இயேசுவை பார்க்க வந்த மகதல மரியா உயிர்த்த இயேசுவை காண்கின்றார். மிக அருமையாக 3 செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் எடுத்து கூறுகின்றார். முதலாவது, நற்செய்தியை அறிவிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் கூறுவதாவது, நான் தந்தையிடம் செல்கின்றேன் என்று தன்னுடைய உயிர்ப்பை அவர் எடுத்து கூறுகின்றார். முதல் நற்செய்தியுடைய சீடத்தையாக மகதல மரியா திகழ்கின்றார். ஒரு பெண் இந்த உலகத்துல எதை சாதிக்க முடியும் என்று பல்வேறு சமயத்தில் நாம் ஒதுக்கி வைக்கும் போது ஆண்டவர் முன்னிலை கொடுக்கின்றார். பெண்ணால் இந்த உலகத்தில் அனைத்தும் சாதிக்க முடியும் என்று ஆண்டவர் முன்னிலையில் கொடுக்கின்றார். அதுதான் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்ற முதல் யாரை பயன்படுத்துகின்றார்? ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறார். அதனால்தான் இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி இருக்கிறது என்றால் அது முதல் காரணம் மகதலன் மரியா. அதனால்தான் திருத்தூதருக்கெல்லாம் திருத்தூதர் யாரு? மகதல மரியா என்று சொல்வார்கள். திருத்தூதர்கள் பயந்து போய் நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவருக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவர் ஒரு பெண், மகதல மரியாள். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆண் பெண் என்று ஒரு பேதம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் செய்கின்ற பணித்தலங்களில் நம்முடைய குடும்பத்தில் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதுதான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருடைய கடமையாக அது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சீடர்களை வலுவூட்டும் ஒரு பெண்ணாக இருந்தால். அன்பார்ந்தவர்களே, பெண் என்ன செய்ய முடியும்? ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு திடமாக வளமாக குடும்பமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பயந்து போய் ஒளிந்து கொண்ட சீடர்களை ஒரு பெண் திடப்படுத்துகிறார். நான் ஆண்டவரை கண்டேன் என்று திடப்படுத்தும் பொழுது அவர்கள் வெளியே வந்து நற்செய்தியை போதிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் குடும்பங்களை நாம் திடப்படுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கலங்கி போய் நிற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எரிகிற நெருப்புல என்ன ஊற்றக்கூடாது? எண்ணெய ஊற்றக்கூடாது. நாம அதை அணைக்க வேண்டும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நாம் தன்னுடைய உடனிருப்பை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் மகதல மரியா சீடர்களை தேற்றுகின்றார். இறுதியாக நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார்.
தான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியை அவர் அடுத்தவருக்கு கொடுக்கின்றார். நான் ஆண்டவரை கண்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு உன்னதமான செய்தியை அடுத்தவருக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். என்னைக்கையாவது நாம் ஒரு முறையாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை கண்டிருக்கின்றேன், ஆண்டவருடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் அடுத்தவரிடம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும்பொழுது அவன் கேட்பாங்க, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன மாற்றம் கண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கைக்கு நாம் நம்முடைய பேச்சியும் செயலும் ஒன்று போல் செயல்படாமல் இருந்தால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் மகதல மரியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாழ்வில் முழுமையாக அவர்கள் நடந்து வந்தார்கள். அதுதான் தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் அடுத்தவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக மகதல மரியாவுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரை காணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் ஒருவரை தேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனையா அழுகிறாய், ஏனம்மா அழுகிறாய் என்று நாம் ஒருவரை தேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதே போன்று நாம் அடுத்தவரை திடப்படுத்த வேண்டும், அடுத்தவருக்கு நாம் வலுவூட்ட வேண்டும். இறுதியாக நம்பிக்கை ஊட்டும் ஒரு செய்தியாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மகதல மரியா இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண செல்கின்றார்கள். ஆனால் திரும்பி வரும்பொழுது எப்படி வராங்க? உயிர்த்த இயேசுவை கண்டு அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வருகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் நிறைவேறிவிட்டது, தோல்விதான் எனக்கு மிஞ்சும், இதற்கு அப்புறம் என்னால வளர முடியாது என்ற நாம் சோர்ந்து போன தருணங்களில் மகதல மரியாளை போல ஆண்டவர் அழ வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று நம்மை திடப்படுத்துகின்றார். இதோ நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிற சமயம் போல வந்தாலும் ஆண்டவர் அதை மீண்டும் புதுப்பிக்கின்றார், துளிர்விட செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, புனித மகதல மரியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நாடி செல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டார் என்பதற்கான ஒரு எல்லளவும் ஐயமில்லை. தன்னுடைய வாழ்க்கையில நற்செய்தியை அவர் வாழ்ந்து காட்டினார், அடுத்தவரை அவர் திடப்படுத்தினார். எவ்வாறு என்றால், அவர் அடுத்தவரிடம் சென்று ஆண்டவரை பற்றி பறைசாற்றும் பொழுது ஆண்டவர் உங்களை காப்பார் என்று ஒரு தைரியத்தை கொடுக்கும்பொழுது அங்கு அவர் புதுமைகள் செய்ய ஒரு புனிதராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புனிதராக இருந்தார். எப்படி என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆண்டவருக்கு கொடுத்தார். அவர் தினந்தோறும் அதிகாலையில் திருப்பலியில் பங்கேற்று தேவ நற்கருணையை அவர் உட்கொண்டார். அன்பான நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? எதற்காக நாம் அழுது கொண்டிருக்கின்றோம்? அடுத்தவரை தேற்றக்கூடிய நாம் மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து தேவையான அருளை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் புனித அந்தோனியாரே,